கொஞ்ச நாளாவே பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால பயங்கரமா ஒரு விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. மணிமேகலை பாத்தீங்கன்னா அவங்களோட யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா பிரியங்கா வந்து என்ன பயங்கரமா டாமினேட் பண்ணியிருந்தாங்க. என்னோட ஒர்க்ல வந்து பயங்கரமா இன்வால்வ் பண்ணாங்க. எனக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம், அதனால நான் குக் வித் கோமாளி ஷோ விட்டு வெளியில வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பிரியங்காவை பயங்கரமா அட்டாக் பண்ணி தான் வந்து பேசியிருந்தாங்க. இவங்க அந்த வீடியோ போட்டுட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிரியங்காவை ட்ரால் பண்ணி அது மட்டும் இல்லாம பர்சனலா அட்டாக் பண்ணி பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மணிமேகலைக்கு நிறைய சப்போர்ட் வந்தது. அது மட்டும் இல்லாமல் சில செலிபிரிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய செலிபிரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல இன்டர்வியூஸ்லாம் வந்து நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா குரேஷி அவரும் பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளியில் இருந்துட்டு இருக்காரு. அவரும் வந்து பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ வந்து போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஷக்கீலா அவங்களும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த குக் வித் கோமாளி சீசனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மணிமேகலையும் தெரியும், பிரியங்காவும் நல்லா தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஷோவில் என்ன நடந்திருக்கு அதையும் விசாரிச்சு தான் வந்து பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து அவங்க வந்து நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் போன சீசனில் மணிமேகலை பாதியிலே குவிட் பண்ணிட்டு வந்துட்டாங்களாம். அதுக்கு காரணம் வந்து சுனிதாக்கும் அவங்களுக்கும் நடந்த சில விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து மணிமேகலை போன வாட்டி கூட பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி சீசன்லேருந்து பாதியிலே வந்து கிளம்பி வந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமீர், பாவனி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து இப்போ பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் குக் வித் கோமாளியில் என்ன நடந்தது, எதனால வந்து மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் சண்டை நடந்தது, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மணிமேகலை தானா குக் வித் கோமாளி ஷோ விட்டு வெளியில் வரல, அந்த சேனல் தான் வந்து மணிமேகலையை ஷோ விட்டு வெளியில் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா மணிமேகலைக்கு பிரச்சனை சுயமரியாதை இல்லை, அவங்களோட பொறாம குணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம திவ்யா துரைசாமி பிரியங்காவை பாராட்டி நன்றி சொல்லியிருக்காங்க ஷோ விட்டு எவிக்ட் ஆகும்போது. அதுக்கு பிரியங்காவும் திவ்யா துரைசாமியை பத்தி சில விஷயங்கள் வந்து பேசினாங்க நன்றி சொல்ற மாதிரி. அண்ட் பிரியங்காவோட பேச்சை நடுவுல மணிமேகலை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நீங்க பேசக்கூடாது அப்படின்னு வந்து மணிமேகலை பிரியங்காவை பார்த்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்க நான் தான் ஆங்கரிங் பண்றேன், நான் பேச வேண்டியதை நீங்க பேசக்கூடாது அப்படின்னு மணிமேகலை பிரியங்காவை பார்த்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பிரச்சனை பெருசாக இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய வாக்குவாதம் வந்திருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேனல் சைட்லேருந்து நீங்கள் பிரியங்கா கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க தேவையே கிடையாது, உங்களை மாதிரியே நானும் பண்ணால் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்களா அப்படின்னு ஜாலியாக ஃபன்னாக சொல்லி அட்ரஸ் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மணிமேகலை என்னால் அதையும் செய்ய முடியாது, நான் பிச்சை கூட எடுப்பேன், இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மணிமேகலையை சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் அமைச்சிருக்காங்க அப்படின்னு குக் வித் கோமாளியில் இருந்த பிரபலங்கள் தான் வந்து இதை சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணிமேகலை ஒரு ஸ்டோரியை வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. குக் வித் கோமாளியில் இருக்கிற நிறைய பேர் பிரியங்காக்கு சப்போர்ட் பண்ணுறதை பார்க்கும்போது உங்கள் மேலே இருக்கும் மரியாதை அதிகமாகுது, எல்லாரும் ஒரு விஷயத்துக்கு பயந்து போலியாக இருக்கும்போது நீங்கள் மட்டும் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு வெளியில் வந்து சிங்கிள் ஹேண்டாக டீல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்களோட ஃபேன் போட்ட போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களோட ஸ்டோரியில் மணிமேகலை. ஸோ இது மூலியமா என்ன தெரியுதா, மணிமேகலை சோஷியல் மீடியா நடக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து நோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அகேன்ஸ்டாக நடக்கிற விஷயம் கூட அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்டோரியும் போட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பவ் டவுன் டு காட் #செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணி வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.